அடுத்தவர்கள் இருக்காங்க, தாடி வைப்பது மிக அவசியமா, அந்த தாடி எந்த அளவுக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு தாடிகள்ல வந்து பல தாடிகள் வந்துருச்சு. சேமியா தாடி, கசகசா தாடி, லென்ஸ் தாடி. லென்ஸ் தாடினா லென்ஸ் வச்சு பார்த்தா தெரியும் ஒரு தாடி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. சில தாடி லைட்டா கசகசா மாதிரி ஒட்டியிருக்கும், சில தாடி கொஞ்சம் சேமியா சைஸுக்கு இருக்கும். பிரெஞ்சு பேர்டு, பிரெஞ்சு தாடி, அது பிரெஞ்சு பேர்டு தானே, நாட் இஸ்லாமிக் பேர்டு. அது பிரெஞ்சு தாடின்னு சொல்லாம தவிர இஸ்லாமிய தாடின்னு சொல்ல முடியாது. இப்படி பல வகையான தாடி வந்த நேரத்தில் இஸ்லாமிய தாடி முறை என்ன அப்படி கேட்கிறாரு. முதல் விளக்கணும், தாடி என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலியுறுத்தப்பட்ட கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சுன்னத். ஒரு மூமினுக்கு அழகு தாடி வைப்பது இஸ்லாத்தினுடைய அவசியமான விஷயம் கூட. இது மூமினுக்கு மட்டுமல்ல, ஆண் இனத்திற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு அழகான அடையாளம், ஆண்மையின் அடையாளம் தாடி என்பது. இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்குமே அல்லாஹ் ஒரு அதனுடைய ஆண் பருவத்திற்கு, அதனுடைய மேல் செக்ஸுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கானோ, அதே மாதிரி மனித குலத்திலே ஆண் மக்களுக்கு, ஆண்மை உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளமாக தாடி மீசையை அல்லாஹ் கொடுத்திருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மீசையை கத்தரியுங்கள், தாடியை அழகாக வளர்த்திடுங்கள் அப்படின்னாங்க. சோ தாடி வளர்ப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய அடிப்படையான அங்க அடையாளங்களில் ஒன்று, அடிப்படையான சுன்னத்துகளில் ஒன்று. தாடி எவ்வளவு வைக்கணும், பார்த்தா தாடின்னு தெரியற அளவுக்கு வச்சா போதுமா, இல்ல லென்ஸ் வச்சு பார்த்தா தெரியற அளவு வைக்கணுமா, அல்ல சேமியா தாடியா, அல்ல கசகசா தாடியா, அல்லது ஒரு புடி அளவுக்குள்ள தாடியா, இல்ல இதை விட பெரிய தாடியா, எந்த அளவுக்கு தாடி வைக்கணும்? சோ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தாடியை அழகுபடுத்துங்கள் தான் வருது தவிர தாடியை கத்தரியுங்கள் எங்கேயுமே கிடையாது. தாடி அழகுபடுத்தலாம், நல்லா அழகா கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி எண்ணெய் போட்டு சீப்பு வச்சு வாரி அழகுபடுத்தலாம். தாடியை வந்து ஒரேடியா கத்தரியுங்கள், கட் பண்ணுங்க அப்படி எங்கேயுமே ஷரியத்துல இல்லை, எங்கேயுமே ஹதீஸ்ல இல்லை. அதனால தாடியை கத்தரிப்பது பித்அத். இன்னைக்கு சில பேர் குர்ஆன் ஹதீஸ் இங்க இருந்து இங்க வாயிலிருந்து காது கிழிய குர்ஆன் ஹதீஸ் பார்ப்பாங்க, பேசுவாங்க. தாடியை பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்டைல் தாடி, சிம்பிள் தாடி, அல்ல சேமியா தாடி. யார் சொன்னது சேமியா தாடிலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது தாடியை ட்ரிம் பண்ணிருக்காங்க, தாடியை கத்தரிச்சிருக்காங்க, எங்கேயா ஆதாரம் இருக்குதா? அழகுபடுத்த அழகு என்பது தாடியை ஒதுக்குவது, எண்ணெய் தேய்ப்பது, சீப்பு வைத்து வாருவது, இந்த அழகு இப்படிதான் ரசூலுல்லாஹ் அழகுபடுத்திருக்காங்க. அழகுபடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா, அது நாம கூட அப்படி பார்த்தா ஒருத்தர் பிரெஞ்சு பேட் வச்சுட்டு இதுதான் தாடி அழகு, ரசூலுல்லாஹ் இப்படிதான் அழகுபடுத்த சொன்னாங்க, அதை ஏத்துக்க முடியுமா? அல்லது ஒருத்தர் இங்க அங்க ரெண்டு முடி, இங்க ரெண்டு முடி, இங்க ரெண்டு முடி, இங்க ரெண்டு குத்தி குத்தி வச்சுட்டு இதுதான் எனக்கு அழகா இருக்குது, இதுதான் ரசூலுல்லாஹ் அழகுபடுத்த சொல்ல முடியுமா? அழகு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அழகுபடுத்துன்னு சொன்னாங்க. அந்த அழகு எது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு தங்களுடைய செய்கையால் நிரூபிச்சு காட்டிட்டாங்க. என்ன சொன்னாங்க? தாடியை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், இந்த முகத்துக்கு இந்த கன்னத்துக்கு மேல வளரக்கூடிய முடிகளை கொஞ்சம் லைட்டா ஒதுக்கி இருக்கிறாங்க, தாடி என்ன தீவி இருக்கிறாங்க, சீப்பு வச்சு சீவி இருக்கிறாங்க, இதுதான் அழகுபடுத்துது. தாடியை ட்ரிம் பண்றது, கத்தரிப்பது பித்அத், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமானது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருது, இந்த ஆண்களுக்கு இந்த தொண்டையில முடிச்சிருக்கு பாருங்க, ஆடம்ஸ் ஆப்பிள் ஆண்களுக்கு சொல்லுவாங்க. தொண்டை முடிச்சு ஆண்கள் மட்டும் இருக்கு, பெண்களுக்கு இருக்காது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அவயங்களை பற்றி அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் ஷமாயில் திருமதி ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கடா, இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அவங்களுக்கு தெரியாது, பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆண் தொண்டை முடிச்சிருக்கு பாருங்க, இது தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தாடி வந்து பெருசா இருக்கு, மறைக்கும். நீங்க சின்ன ட்ரிம் தாடி வச்சுங்க, இந்த ஆடம் சாப்பிடலாம் கிளீனா தெரியும். கசகசா தாடி, சேமியா தாடி எல்லாம் வச்சுக்கிட்டா இந்த தொண்டை முடிச்சு கிளீனா தெரியும். பெரிய தாடி இருந்தாலும் தொண்டை முடிச்சு தெரியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டை முடிச்சு எப்ப தெரியாதுன்னா, தாடி பெருசா இருக்கும் போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டை முடிச்சு தெரியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இன்னொன்னு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆதாரம் இருக்குது, பைஹகி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது இஹ்ராம் முடிஞ்ச உடனே ஹஜ்ஜெல்லாம் முடிச்சிட்டு மொட்டை அடிச்சிட்டு அவருடைய தாடியை ஒதுக்குவதற்காக ஒரு கைப்பிடிய இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, இதுக்கு கீழே வெட்டுப்பா அப்படின்னாங்க. குறைஞ்சது ஒரு புடி பிடிச்சிட்டு இதுக்கு கீழே வெட்டு அப்படின்னு பிடிச்சு காட்டினாங்க. இது பைஹகில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா ஆதாரத்துல குறைஞ்சது ஒரு புடி இருக்கணும், குறைஞ்சது மினிமம் ஒரு புடி தாடி இருக்கணும் அப்படின்னு தெரியுது உமர் ரலியல்லாஹு ஹதீஸ்ல இருந்து. இந்த ஒரு புடிங்கிறத நம்ம குர்ஆன்ல இருந்து எடுக்கலாம். எப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூசினா மலைக்கு போறாங்க வேதம் வாங்குவதற்காக. அதுக்குள்ள இங்க சாமிராயின்னு சொல்லக்கூடிய என்ன பண்றாங்க, அவன் வந்து மக்களை வழிகெடுத்து, பனி இஸ்ராயீல் வழிகெடுத்து காளை கன்றை வணங்க வச்சிடறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்படைச்சிட்டு போறாங்க, குடும்ப சமுதாயத்தை பார்த்து கண்டு வந்து பாக்குறாங்க, எல்லாம் காளை மாட்டம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் என்ன பண்றாங்க, நேரா போய் தன்னுடைய தம்பியுடைய தாடியை பிடிச்சி
உழுக்குறாங்க. பாவி ஒன்றை தானே ஒப்படைச்சிட்டு போனேன், பத்திரம் பார்த்துக்கண்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யப்ன உம்மி லா தாஹுது பிலஹியதி வலா பிரஸி, என்னுடைய சின்னம்மா மகனே, சின்னத்தா மகனே, என்னுடைய தாடியையோ என்னுடைய தலையோ பிடிக்காதீர்கள், நான் தப்பு செய்யல, இந்த சாமிரிங்கிறவன் தான் மக்களை வழி எடுத்துட்டான் அப்படின்னு தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்தை சொல்றான், எப்படி சொல்றான், யப்ன உம்மி லா தாஹுது பிலஹியதி வலா பிரஸி, லஹியத்னா தாடி, என்னுடைய சகோதரரே என் தாடியையோ தலையோ பிடிக்காது, விடுங்க, கொஞ்சம் தாடி விடுங்க, வலிக்குது விடுங்க, நான் சொல்றேன் என்ன சொல்லி அப்படின்னு விட சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிக்கிறாங்க, பிடிக்கும் போது எப்படி பிடிச்சிருப்பாங்க? கோவத்துல வந்து ஒருத்தர் தாடியை பிடிக்கிறானா இப்படி பிடிப்போமா, இப்படி பிடிப்போமா? அப்ப இப்படி பிடிக்கிறனா இப்படி பிடிக்கிற அளவுக்கு அந்த தாடி இருந்திருக்கணும், அப்படி இருந்தாலும் பிடிக்க முடியும். சேமியா தாடியாவோ கசகச தாடியாவோ இருந்திருந்தா அது இப்படிதான் பிடிச்சிருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு விரல வச்சு. அப்ப அதனால இந்த ஆதாரப்படி பார்க்கும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடித்தார்கள் அப்படின்னு பொழுது தாடி வந்து பிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்குது அவங்கள்ட்ட. அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நமக்கு விளங்குது, குறைஞ்சது ஒரு கைப்பிடி இருக்கணும்னு சொல்லி. சோ அதனால இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசுறவங்க, தௌஹீத் பேசுறவங்க, தூய்மைவாதம் பேசுறவங்க, நாங்க தான் பரிசுத்தமான முஸ்லீம் பேசுறவங்க எல்லாமே பெருமானாருடைய ஹதீஸுக்கு மாற்றம் பண்றாங்க. தாடியை சின்னதா வைத்திருப்பார்கள், தாடி பெருசா வைக்க தான் ரசூலுல்லாஹி சுன்னத்து, குறைஞ்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும்.